சார் இந்த படத்தில் அமீர் கான் சார் தான் வில்லன் அப்படின்னாங்க. ஏன் அவர் நடிக்க மாட்டேன்ட்டாரு? அப்புறம் அவருக்கு பதிலாக செல்வராகவன் சார் சொல்லுங்க. அவரோட இமேஜ் அவரோடது வேற, இவரோட இமேஜ் இவர் வேற. எப்படி ரெண்டு பேரும் செட் ஆகிடுது? எப்படி இருந்தது? இல்லை சார், ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நாங்கள் தமிழ் ஆரம்பித்தோம் சார். ஸோ செல்வா சார் எப்போவுமே வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தமிழுக்கு. ஹிந்தி வேர்ஷன் வந்து பண்ணும்போது தான் அமீர் சார் வந்து கதை கேட்டுட்டு ஹிந்தி வேர்ஷனும் பண்ணலான்னு சொன்னார். அண்ட் அவர் கதை கேட்டு முடிச்ச உடனே நான் தான் அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் இருந்தால் இப்படி அப்படின்ட்டு. அப்போது அவர் லாஸ்ட் சிங் செட்டாக்கு அப்புறம் 2 வருஷம் நடிக்க மாட்டேன்னு சொல்லும் போது தான் இந்த கதை கேட்டார். அப்போது அவர் ஃபுல்லாக வெள்ளதாடி ஃபுல்லாக வெள்ளை முடியெல்லாம் வச்சு அந்த ஒரு லுக்கில் இருந்தார். ஸோ அதனால் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் கரெக்ட், எனக்கும் அப்படி தான் தோணுச்சு கதை கேட்கும்போது. அங்கேருந்து ஒரு ஜேர்னி ஆரம்பிச்சு சார். அவர் செல்வா சாரோட கேரக்டரை பார்த்துட்டு அவர் சொன்னார், சூப்பர் ஆப்டாக இருக்கீங்க தமிழில், ஹிந்தியில் நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரில. ஏன்னா ஐ கம் வித் அ பேகேஜ் ஆஃப் பீயிங் அ ஹீரோ ஃபார் so many years. ஸோ அது எப்படி ஏற்றுப்பாங்கன்னு எனக்கு தெரில. அப்புறம் அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் ஒன்று இருந்தது, மாரல் கொஸ்டின். அது அவர் அந்த மாரல் கொஸ்டின் கேட்கும்போது ரொம்ப நியாயமாக இருந்தது. அப்போ அவர் கேட்டார், இதை மாற்ற முடியுமான்னு. அப்போ நான் சொன்னேன், சார் இந்த படத்தோட புது விஷயம் அதான், நான் அது மாற்றிட்டேன்னா படத்தோட சுவாரஸ்யம் போயிடும். அப்போது அவர் ஓகே, அப்போது நம்ம பண்ணாமல் இருந்தால் பெட்டர்னு சொன்னார். ஆனால் எதுவுமே என்கிட்ட சொல்ல. என்கிட்ட இந்த கூலி படத்தோட ரிலீஸ் வரும்போது நாங்கள் ஒரு நைட் ஒன்றா உட்காரும்போது தான் சொன்னார், உனக்கு என்கிட்டயே மாற்ற முடியாதுன்னு சொல்கிற தைரியம் இருந்தது பார்த்தியா, அதுதான் எனக்கு பிடிச்சது அப்படின்னாரு. ஸோ தட் இஸ் சம்திங் ஐ திங்க், அதுதான் என் கதைகள்னு நான் சொல்லுவேன். அண்ட் இதுதான் அவரோட ஜேர்னி. பட் ஆல்வேஸ் தமிழ் வெர்ஷன் தான் இருந்தது. அது வேறு லாங்குவேஜ் கொண்டு போகலான்னு சொல்லி தான் சைமல்டேனியஸாக ஷூட் பண்ணலான்னு அந்த வெயிட்டிங் பீரியடில் தான் எங்களுக்கு அந்த ஐடியா வந்தது. ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை சார். கரெக்ட் சார். தமிழ் ஆரியன் வந்து திராவிடர்களுக்கு எதிரான படமாக அது இல்லை சார், இட்ஸ் அந்த ஒரு கான்டெக்டே இல்லை சார். லைக் யூ சேட், இட் குட் பி a name. We are just putting it forward as a name. ஒரு பேராக தான் வச்சிருக்கு சார், நத்திங் மோர் சார். தமிழில் பேசுவீங்களா? ஆமாம் சார், தமிழ் படம் எடுத்துருக்கீங்க, இப்போ தமிழில் பேசுங்களா? ஆடியன்ஸ் கண்டிப்பாக சார், கண்டிப்பாக பேசலாம். செல்வராகவன் சார், எல்லா படத்துலையுமே வில்லனாகவே வந்துக்கிட்டு இருக்கீங்க. நல்ல வேஷம் எப்போ எதிர்பார்க்குறீங்க? இதில் என்ன வில்லன், இதில் என்ன, இது எல்லாம் கேரக்டர்ஸ் தான். ஸோ ஒரு படமும் நல்ல சந்தோஷமாக அனுபவித்து தான் பண்ணுறோம். கூடிய சீக்கிரம் வந்து அதர் கேரக்டர்ஸ் வரும், டெஃபினட்டாக வரும். வெயிட் பண்ணுறேன் அதுக்காக. செல்வராகவன் சார், உங்களுக்கு கேள்வி. ஒரு டைரக்டர் பேர் பார்த்து தேட்டருக்கு வந்தாங்க ஆடியன்ஸ். அது பல டைரக்டர்களுக்கு அந்த வரிசையில் வந்துட்டு உங்கள் பேரை பார்த்துட்டு தேட்டருக்கு ஆடியன்ஸ் வந்தாங்க. இப்போ நீங்கள் திடீர்னு வந்து நடிகராகிட்டதுனால சொகுசாக வந்துட்டு நடிச்சுட்டு போயிடலான்ட்டு நினச்சி அந்த கிரியேட்டர் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் இருக்காரா, இல்லை அவர் வந்து ஓய்வு எடுத்துட்டு நடிகராக மாறிட்டாரா, முழு நேரம் நடிகரா? எப்பவுமே டைரக்டர் தாங்க. ஆக்டிங்கிறது ஓகே. ஃபஸ்ட்டு சாணிக்காயகம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி என் ஃப்ரெண்டு ஒரு டைரக்டர் எல்லாம் பண்ணதால் தானே பண்ணே தவிர, ப்ளஸ் எனக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது, ஒரு ஆக்டிங் கஷ்டமா இல்லை டைரக்டிங் கஷ்டமா அப்படின்ட்டு. சரி பார்க்கலாம், நடித்து பார்த்தா தான் தெரியும் போல இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னே ஒரு 5-6 நாள் ஷூட்டிங் கழிச்சு, அட கடவுளே, ஆக்டிங்னா இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கா? கையை பார்த்துக்கணும், காலை பார்த்துக்கணும், மூஞ்சியை பார்த்துக்கணும், அங்கே பார்த்துக்கணும், இங்கே பார்த்துக்கணும். நம்ம பாட்டுக்கு ஒரு கிரிஞ்சு நம்ம ஒரு படம் எடுக்கிறது வேறு. பட் ஆக்டிங்லாம் அப்படி வந்து பண்ணிட முடியாது. ரொம்ப யோசித்து அதெல்லாம் பண்ணணும் வந்து. ஸோ கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ணசார் சார், நீங்கள் இந்த போலீஸ் அதிகாரி கேரக்டர் பண்ணுறீங்களா? அது யாரை முன்னோட்டமாக வச்சுட்டு பண்ணுறீங்க, யாரை முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு பண்ணுறீங்க? இல்லை சார், ஒவ்வொரு கேரக்டர் வித்தியாசமான கேரக்டர் பண்ணுறதுல எனக்குள்ள நேரி கூட்டம்லேயும் போலீஸ் தான் கடைசியில். அந்த போலீஸ் வேற, ராட்சசன் போலீஸ் வேற, இந்த போலீஸ் வேற. பட் ஒரு போலீஸோட ஒரு ஜென்ரல் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். அதை நான் சின்ன வயசுலேருந்து வீட்டிலே பார்த்துருக்கேன். ஸோ எங்கள் அப்பா தான் சார் எனக்கு ஒவ்வொரு கேரக்டர் அப்ரோச் பண்ணும்போது அவர்களோட பாடி லாங்குவேஜ் ஒன்று இருந்ததில்லை. சில விஷயங்களில் எல்லா படங்களில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண முடியாது. அண்ட் அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு கேஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க. உண்மையாக சொல்லணும்னா ஆரியன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம், அதை நீங்கள் பார்க்கும்போது புரிஞ்சுப்பீங்க. அப்போ நான் அப்பா கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க. ஏன்னா எனக்கு தோணுச்சு படத்தில் பிகினிங்கில் போலீஸால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கதை கேட்கும்போது ஒன்றுமே பண்ணலையா போலீஸ்னு எனக்கு தோணுச்சு. அப்போ அப்பா கிட்ட கேட்கும்போது
நீங்கள் உண்மையாகவே இந்த இன்சிடென்ட் ஃபாலோ இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு கேட்கும்போது கண்டிப்பாக ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது, வெயிட் தான் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு ஒரு மேட்டர் சொன்னார். அப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, ஓகே இந்த கதை கரெக்டான கதைன்னு. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் நான் அப்பாவோட டிஸ்கஸ் பண்ணுவேன். My question to Shraddha. Sir, you are the most overwhelming actors in the industry and your ability to fit in any character. You have a penchant to do all kinds of roles, but personally I feel you have a strong liking to fill in the trained subjects. Any particular reason for that? And you are doing a great job on that. Thank you so much, sir. அப்படி ஒன்றும் இல்லை, அதாவது இட்ஸ் நாட் லைக் ஐ எம் அட்ராக்டட் டு டார்க் சப்ஜெக்ட்ஸ். அது ஏதோ பீப்புள் see me in that perspective and I seem to be pulling it off. It's a stereotype of a good nature, I feel. And I mean, honestly, it is something I enjoy doing, but I'm also always on the lookout for lighter subjects just to show diversity. But thank you so much for your compliments, sir. Thank you. Sir, Karnagaram sir, உங்களுக்கு தான் question. சார் இங்கே தான் இருக்கீங்க. சொல்லுங்கள் சார். இங்கே தான் இருக்கீங்க, ஆனால் உங்களை பார்த்து ரொம்ப நாளாக நம்ம வீட்டில் பார்க்க முடியுது சேனல்ஸில். அதனால தான் சினிமாவில் கேட்பேன். ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல நடிகர், என்ன சொல்ல போனால் ஹீரோக்கு ஈக்குவலான நடிகர். நீங்கள் எந்த ஹீரோவாக இருந்தாலும் ஏன் சினிமாவில் ஒரு கேப் விட்டு வச்சுருக்கீங்க இப்போ? இல்லை சார், அது நானாக எதுவும் பிளான் பண்ணல சார், அதுவாக உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னா உண்மையை சொல்லிடுறேன். இப்போ கேட்டிருக்கீங்க, என்னோடய ஃபஸ்ட்டு ரிலீஸ் கலகலப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீஸா, சூதுகோவம், ஜெயகர்தண்டா, இன்டர்நெட் நாளை, யாமருக்க பயமே. ஸோ நான் என்ன நினச்சேன்னா இப்படி தான் இருக்கும் சினிமான்னு நினச்சேன், எல்லாமே பிளாக் பஸ்டர். அதுக்கப்புறம் இந்த ஜேர்னியில் தான் பார்த்தேன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லார் கெரியர்லையும் இருக்கும் அப்படின்ட்டு. விஷ்ணுக்கு நல்லா தெரியும், நிறைய வாட்டி நான் விட்டுட்டு போயிடணும்னு முடிவு பண்ணிட்டேன். சினிமா வேண்டாம் எனக்கு, நான் இது மாதிரிலாம் பார்த்தது இல்லை. இந்த மாதிரி என்னென்ன சக்ஸஸில் ட்ரீட்மெண்ட் வர மாதிரி இருக்கும், டவுன்ஃபாலில் ஒரு மாதிரி இருக்கும். பட் நான் போயிடணும்னு நினச்சேன். விஷ்ணு தான் பிடிச்சி இல்லை நீ பண்ணு, இப்படி தான் இருக்கும் கெரியரில், சில படம் நல்லா வெற்றி பெறும், இதில் மிக்ஸாக தான் இருக்கும், பட்டு போகாத நீ நல்லா ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி என்னை எழுத்து பிடிச்சி இப்போ எப்படி பண்ணியிருக்காருன்னா அவரோட கம்பெனிலேயே அடுத்த மாதம் டேட்டில் அடிச்சிருக்கு எனக்கு வந்து தெரியும். ஸோ கட்டாக்கு சித்துவும் இன்னொரு படமும். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி விட்டு இன்ஜின் இப்போ கொஞ்சம் நல்லாவே ஃபார்மில் இருக்குது வண்டி. கண்டிப்பாக இன்னொரு 2-3 இயர்ஸ் நல்லா ஓடும். ஜிடி நாயுடு படத்தில் நான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறேன். அதுக்கு காரணம் விஷ்ணு தான். ஏன்னா ஓஹோ என் பேபியில் நான் ஒர்க் பண்ண பார்த்துட்டு கிருஷ்ணா சார் என்னை கூப்பிட்டாரு. ஸோ தேங்க்யூ விஷ்ணு, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்த வருஷம் கொஞ்சம் பிஸியாக தான் சார் இருக்கும். அடுத்த மாதம் வாவாதியாரில் மீட் பண்ணுவோம். ஸோ இன்னும் 2-3 இயர்ஸ் நிறையா படங்கள் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார் விஷ்ணு சார்ட்ட கொடுங்க சார். இப்போ கேட்டாங்க, நான் முன்னாடியே அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறேன். உங்களுக்கும் டைரக்டருக்குமான கேள்வி இது. அந்த ஆரியன் வந்து திராவிடர்களுக்கு எதிரான படமான்னு கேட்டாங்க. திராவிடர்கள் கொண்டாடுற படமாக இருக்குமா ஆரியன்? ஏன்னா இங்கே ஒரு இது போயிட்டு இருக்கு, அதனால தான் கேட்குறோம் சார். என்னோட வியூ கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சார். ஐ பிலீவ் எவ்ரிபடி இஸ் அ ஹியூமன் பீயிங் ஃபர்ஸ்ட். ஐ திங்க் தட் நம்ம ஒரு காலங்காலமாக ஒரு விஷயம் இருக்கிறதுனால நிறைய டிவிஷன் இருக்குது சார் மக்களுக்கு நடுவில். பட் எல்லாருமே எண்ட் ஆஃப் த டே ஹியூமன் பீயிங்ஸ் தான் சார். ஸோ இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த என் பையன் பேர் சார், அதை நான் எதுவுமே யோசித்து வைக்கலை, என் ஒய்ஃப் தான் வச்சாங்க. ஸோ அது எதிரா ரைட்டா ராங்காலாம் எனக்கு தெரியாது சார். என் ஒய்ஃப் ரஜினி, எக்ஸ் ஒய்ஃப், அவங்க வந்து ஆரியனோட அம்மா, அவங்க தான் இந்த பேரை செலக்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு நீங்கள் இப்படி கேட்டீங்க சொல்ல தெரியாது சார். என் பையனோட பேர் சார் எல்லாருக்கும் பிடிக்கும் சார். கண்டிப்பாக சார். டைரக்டர் சார் உங்கள் பதில் சார்? அதே தான் சார். பட் அது இந்த படத்துக்கு ரிலீஸுக்கு அப்புறம் நான் டீட்டெயிலாக பேசுகிறேன் சார். அப்போது கொஞ்சம் டீட்டெயிலாக பேச முடியும், அதனால தான் சார். செல்வரங்கன் சார் உங்களுக்கு, ஏன்னா உங்களை இந்த மாதிரி இடத்துல தான் நான் கேட்க முடியும், பார்க்க முடியும், அதனால தான் ஒன்றும் இல்லை சார். அதாவது இந்த தனுஷும் நீங்களும் ரொம்ப சேர்ந்து நடிக்காமல் இருக்கிறதுக்கான கண்டிச்சு பட்டுரும் அப்படிங்கிற. இன்னைக்கு நீங்கள் பெரிய நடிகர் ஆகிட்டீங்க, அவர் கூப்பிட மாட்டேங்கிறாரா இல்லை கூப்பிட்டு நீங்கள் போக மாட்டேங்கிறீங்களா? ஒரு படம் தாங்க கூப்பிட்டாரு, அதுக்கப்புறம் கூப்பிடவே மாட்டேங்கிறாரு. நானும் பார்க்கும்போதெல்லாம் சொல்கிறேன், ஏதாவது ஒரு படம் சொல்லுங்கன்னா நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்குறேன், ஏன் கூப்பிட மாட்டேங்கிறாருன்னு. விஷ்ணு சார், சார் இப்போ முத்த காட்சிகள் வேணான்னு சொன்னீங்க, அதுக்கு நீங்கள் ஒத்துக்குறீங்க. ஆனால் வந்து ஒரு நல்ல ஒரு ஹீரோயின் வந்து முத்த காட்சி வேணும்னு சொன்னால் ஒரு ஆக்டர் இருந்தால் மாற்றிடுவாங்க. நீங்கள் ஏன் அது மாற்றலை, என்ன பண்ணீங்க? முத்த காட்சிகள் வேணான்னு சொன்னோன்னே நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அவங்க ஒரு புது ஹீரோயினுக்காக. இப்போ நீங்களே வந்து ஒரு டேரக்டர் வந்து முத்த காட்சி கம்பல்சரி வைக்கணும் ஒரு நல்ல ஹீரோயின் சொல்லும் போது
அவங்க வேணாம்னு சொன்னால் நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க? இல்லை சார், இந்த டைமில் வந்து நான் டைரக்டர்கிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். இதில் என்னென்னா சார், இதுக்கு ஒரு சில படங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும் சார், சில விஷயம் கண்டிப்பாக தேவைப்படாது. அது ஒரு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் தான். இந்த படம் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்டாக தான் இருந்தது தவிர்த்து இந்த படம் அது இருந்தால் தான் ஓடும், இல்லை அது இருந்தால் தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை சொல்ல முடியுங்கிறது கிடையாது. அதனால் அதை நானும் டைரக்டர் ஸ்பாட்லேயே பேசிட்டு டிசைட் பண்ணி இதுக்கப்புறம் அப்படி ஷூட் பண்ண வேணாம்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். ஏன்னா அவங்களோட கரியர் கிராஃப்னு ஒன்று இருக்குது சார். அந்த கரியர் கிராஃப் அவங்களுக்கு நான் என்ன ஆசைப்படுவேன்னா சார், நம்ம படங்கள் எல்லாருமே வளரணும்னு தான் ஆசைப்படுவோம். ஸோ அந்த ஒரு விஷயம் தூக்குறதுனால அவங்க வளர போகிறாங்கன்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வேறு விதமான கேரக்டர்ஸ் வரும் அப்படின்னா அந்த ஒரு சின்ன விஷயம் படுறதுல தப்பே கிடையாது. பட் அது கண்டிப்பாக படத்துக்கு முக்கியம் அப்படின்னா நான் கண்டிப்பாக டைரக்டர் கிட்ட பேசிக்கணும்னு சொல்லியிருப்பேன். நாட் ப்ராமிஷன் புரியுது ஸ்ட்ராட்டஜி. ஆனால் குழந்தையோட வந்து அரெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கூப்பிட்டு வராங்க, அதுவே ஸ்ட்ராட்டஜி இல்லை சார், ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் கிடையாது. எனக்கு வந்து என் பையன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு ஆசை சார், அவ்வளோதான். ஸோ அவர் எப்படி வந்தால் நல்லா இருக்கும்னு யோசித்தேன். அவர் பேரில் படம் பண்ணுறேன். ஸோ அவர் என்னை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். நான் இந்த படம் மட்டும் ஓடலன்னா உன்னை சாவடிச்சிருங்கிற அளவுக்கு தான் அதோட இன்டெரக்ட் மீனிங். அதனால் ஒரு போலீஸாக கூப்பிட்டு வந்தேன். அண்ட் என் சின்ன வயசில் என்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்குது. எங்கள் அப்பா போலீஸ் ட்ரெஸ் போட்டிருப்பாரு, நான் ஒரு சின்ன வயசு போலீஸ் ட்ரெஸ் போட்டிருப்பேன். அதே ஃபோட்டோ வந்து இன்றைக்கி எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னோடய போலீஸ் ட்ரெஸ் மேலே இருக்குது, மேலே போய் அவர் இன்றைக்கி போட்டிருக்காரு. சேர்ந்து அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ ரெப்ளிகேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் அவர் அந்த ட்ரெஸ்ஸில் கூப்பிட்டு வந்திருக்கேன் சார். அப்புறம் அமீர் கான் வந்து நீங்கள் பேசியிருக்கீங்க. அமீர் கான் வந்து தமிழில் நடித்த உடனே ஒரு கூலி படம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அவர்கிட்ட சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூவில், என்னை இட்டு போயிட்டு வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு. உங்கள்கிட்ட ஏதாவது சஜஷன் சொன்னாரா, இல்லை வந்து அதனால தான் அவங்க கேன்சல் பண்ண தமிழில்? சார், அவர் அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுக்கவே இல்லைன்னு சொன்னார் சார். அந்த ஒரு இன்டர்வியூ நடுவில் வந்ததில்லை. அவர் எதிராக இன்டர்வியூ கொடுத்தாருன்னு அதோட ஃபோட்டோஸ் நான் எடுத்து அனுப்பிச்சேன் அவருக்கு. சரி, இந்த மாதிரி இங்கே எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க, இல்லை நான் பேசவே இல்லை, அந்த மாதிரி நான் உடனே கிளியர் பண்ணிடுறேன்னு சொல்லி அவர் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாரு. அவர் வந்து பியூர் லவ் ஆஃப் ரஜினி சாருக்காக வந்து பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அவர் ஹாப்பி தான். இப்போது வந்து நான் வந்து அங்கே நடித்ததுக்கு அந்த சீன் நான் ரஜினி சாருக்காக எக்ஸ்க்ளூசிவாக வந்து பண்ணியிருக்கிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ ஹவ் நோ நத்திங் இன் மை ஹார்ட்னு எனக்கு சொல்லியிருக்காரு. அண்ட் அதை வெளியவும் சொல்லிட்டாரு அவர் அங்கே நார்த் மீடியாவில். ஹாய், congratulations to the whole team. Super இருக்குது trailer. Thank you. Can I actually ask this question to the director? So this is about the inspiration for the story. Ideally, I should be asking both of you because both of you scripted it together. Can you throw a little more light on what sparked off the idea, the amount of time that went into writing the script, and how you came up with the whole concept? So the original idea was conceived probably 10 years ago. And at that time, the idea is a little unique. And we didn't know if it could be made into a film. And then we wrote a version of it. And then we were inspired from some of the incidents that has happened. There are some real life incidents that has happened which we have taken reference to. Again, the details which I'll be happy to discuss after the release because they are key to the film. And then the actual writing process took us, the discussions took us like 2 years, wherein like me and Manu, we are going back and forth. And the actual writing process took us like something around 3 months. So, and again, what has happened is in the 2 years or the 3 years that we have been working on, there are a lot of things that have changed. Like the way the films are made, the styles, the treatment, the things, the technology, all of it has changed. So in the November version when we went for shoot, we had made updations regarding that. So that's how the process of writing has been. சார், விஷ்ணு விஷால் சாருக்கு ஒரு கேள்வி சார். இல்லை சார், சார் படத்தில் உங்களோட கேரக்டர் பேர் வந்து அறிவுடை நம்பி அப்படின்னு இருந்துச்சு. அந்த நேம் பேக்கில் பார்க்கும்போது ரஜினி சாரோட பேர் வந்து அந்த பழைய தில்லுமுள்ளு படத்தில் வந்து அந்த அறிவுடை நம்பி இருக்கா, அதை வச்சுதான் வச்சுங்களா ரஜினி சார் கோசம் வைக்கணுமேன்றதுக்கு, இல்லைன்னா நீங்கள் யதார்த்தமாக வச்சுருக்கீங்க? இல்லை சார், நான் அது டிசைட் பண்ணல, டைரக்டர் தான் டிசைட் பண்ணார். ஸோ நீங்கள் இதை அவர்கிட்ட நான் கொடுத்துட்றேன். இப்போ டேரக்டரே சொன்னால் நல்லாயிருக்கும். So there could be some inspirations behind that name. Yes, you are probably in a right track. Yeah. Thank you. Yeah, thank you. Thank you for அவர் சார் ஏதோ கேட்குறாரு கடைசி. சார், கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்குது. நான் எப்போவுமே அடிக்கடி சொல்லுவேன், ஐ பிலீவ் சினிமா இன்ஃப்ளூயன்சஸ் த சொசைட்டி. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். அது நம்ம எல்லா படத்தில் மெசேஜ் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் அது சொல்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா அது கண்டிப்பாக சொல்லணும். ஆனால் அது ரொம்ப நேக்காக சொல்லணும் சார். அண்ட் கெடுக்கக்கூடாது சினிமா மூலியமாக, அதுவும் நான் ரொம்ப நம்புகிறேன். இந்த படத்துலேயே ஒரு சின்ன மெசேஜ் இருக்குது, அது இப்போ சொல்ல முடியாது. நீங்கள் பார்த்து சார், இல்லை சார் இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா அது சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் பிரேக் ஆகிடும்.
ஸோ அது வந்து நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சது கண்டிப்பாக ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது. சார் கடைசியாக ஒரு கேள்வி, நீங்கள் சினிமாவுக்கு வந்து ஒரு 15 வருஷம் இருக்குது, 20 படம் பண்ணிட்டீங்க. ஒரு பேட்டியில் வந்து எனக்கு யாருமே சினிமா இண்டஸ்ட்ரியில் ஹெல்ப் பண்ணுறதில்லை, நான் தனியாக வளர்ந்தேன், நடிகர் நடிகர்கள் ஹெல்ப் பண்ணேன்னு ரொம்ப உருக்கமாக சொல்லியிருக்கீங்க. ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டேங்காங்க, என்ன காரணம்? இப்போ யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்களா? இல்லை சார், ஹெல்ப்னு இல்லை, என்னை ரெக்கக்னைஸ் பண்ணல அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் வந்தது சார். ஏன்னா என்னோடய ஒவ்வொரு படமும் வந்து நான் ஒரு படமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆகிடுது சார். இப்போ கட்டா குஸ்தியே பார்த்தீங்கன்னா 6 ப்ரொடியூசர் மாறிடுச்சு. வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் 4 ப்ரொடியூசர் மாறிடுச்சு. எஃப்ஐஆர் இப்போ அவர் சொன்னார் பாருங்கள், 3 ப்ரொடியூசர் மாறிடுச்சு. ராட்சசனுக்கு அப்புறம் எனக்கு 9 படம் ட்ராப் ஆச்சு. ஐ டோன்ட் டிசர்வ் ஆல் திஸ்ன்னு சொல்ல வரேன். ஸோ அந்த வலியும் அந்த வருத்தம் எனக்கு இருக்குது. அதனால தான் சார் ஃபுல் ஃப்ளெஜ் ப்ரொடியூசராக மாறினேன். இப்போது மாறும்போது எஃப்ஐஆர் கட்டா குஸ்தி ஒரே வருஷத்தில் ஹிட்டு கொடுக்குறேன். திருப்பி வெளியே போய் படம் பண்ணான்னு பார்த்தா 3 வருஷம் ஓடிச்சு சார். திருப்பி என் படம் திருப்பி கையில் எடுக்கும்போது தான் ஆரியன் ஒரே வருஷத்தில் திருப்பி வர ஸ்க்ரீனுக்கு. அதனால இப்போ அடுத்த 5 படம் நான் என் ப்ரொடக்ஷன் தான் பண்ணேன், வெளியே பண்ண மாட்டேன்னு நான் டிசைடே பண்ணிட்டேன் சார். இந்த ஒரு வருத்தம் தான் சார் எனக்கு. இது ஒருத்தர் மேலே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இது ஜென்ரலாக என்னோட ஃபீலிங், இது என்னோட வருத்தம். அப்புறம் நடிகர்கள் பற்றி நீங்கள் கேட்டீங்க, அப்படி நான் ஒன்றும் சொல்லலை. பட் என்னன்னா சார், என்னோட படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு ஒரு நம்ம ஒரு அட்மையர் பண்ணுற பல பேர் இருக்காங்களே சார் சினிமாவில், யாருமே கால் பண்ணி பெருசாக விஷ் பண்ணதில்லை. அந்த படம் பயங்கரமாக ஓடும். அவங்க எல்லாருமே என்னோட டேரக்டர்ஸ் கால் பண்ணிவிடுவாங்க, கால் பண்ணி மீட்டிங் கூட அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஆனால் எனக்கு கால் வராது. அந்த மாதிரியான வருத்தங்கள் எனக்கு இருக்குது. அது ஏன் நமக்கு தொடர்ந்து இப்படி நடக்குது? ஏன் இப்போ நான் ஒரு படம் பார்த்தேன்னா சார், இப்போ சமீபத்தில் கூட 1-2 படங்களுக்கு நான் அவங்களுக்கு கால் பண்ணி 20 நிமிஷம் பேசியிருப்பேன். புது ஆர்டிஸ்டாக இருந்தாலும் நிறைய படங்கள் பண்ண ஆர்டிஸ்டாக இருந்தாலும் எனக்கு அந்த ஆசை. ஸோ நமக்கு என்ன தோணும்னா, நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது ஏன் ஒரு 4 பேர் நம்மளை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணால் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும்ல. அது எனக்கு நடந்ததே கிடையாது. சோஷியல் மீடியாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு படம் பார்த்து படத்தை பற்றி பெருசாக போட்டது கிடையாது யாருமே. ஆனால் அதே டைரக்டர்ஸை படம் பார்த்துட்டு கூப்பிட்டு கதை கேட்டுறாங்க. ஸோ இந்த வழிகள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது சார். அது என்னன்னு எனக்கும் புரியல. ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஃபிகர் அவுட். ஒரு நாள் கண்டிப்பாக ஐ வில் ஆல்சோ கம் டு அ பிளேஸ் வேர் ஐ கெட் தட் என்கரேஜ்மெண்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் பீப்புள் அரவுண்ட். ஏன்னா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சார். இனிஷியலில் முண்டாஸ்பட்டி அந்த டைம்லாம் நிறைய விஷால் அண்ட் ஆர்யா வந்து ஜீவா படம் ரிலீஸ் பண்ணாங்க. பட் அது என்னன்னு தெரியல, கொஞ்சம் வருஷமாக அது நடக்கலை. எனக்கு என்னென்னு ஒன்றும் மேபி ஐ ஹவ் டு டூ பெட்டர் ஃபில்ம்ஸ், பிகர் ஃபில்ம்ஸ்னு எனக்கு தோணுது சார். அதான் சார், அது டைரக்ட் ஓடிடி ஃபிலிம் சார். அதுக்காக தான் எடுத்தேன். அதனால் வந்து அதுக்காக வெயிட்டிங். அது எப்போ ஓடிடி ஸ்ட்ரைக் ஆகுதோ நான் கண்டிப்பாக டைரக்ட் ஓடிடி கொண்டு வருவேன் சார். ஜிப்ரான் சார் இங்கே கொல்லாவே கொள்ளை அழகாலே அந்த பாட்டு ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்த பாடல் உருவான சூழல் சொல்ல முடியுமா? கொல்லாவே கொள்ளை அழகாலே பாட்டு ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்த பாடல் உருவான சூழல் பற்றி சொல்ல முடியுமா? ஓகே, ஆமாம் ஐம்பது. ஓகே, இல்லை சார், இல்லை நான் ஆக்சுவலி சீன்ஸ் பார்த்து தான் பண்ணோம். அண்ட் எப்படி சொல்கிறது, சரி ஓகே. இல்லை சார், இதுதா ஒரு ஃபர்ஸ்ட் லவ் பற்றி. ஓகே, ஹீரோ கேரக்டர் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர். அண்ட் அவரோட கேரக்டர் சேஞ்சஸ் இந்த பாட்டில் மட்டும்தான் அவர் கொஞ்சம் சிரிப்பார். ஸோ அதனால் அவருக்குள்ளே ஓகே லவ் வந்து ப்ளூம் ஆகுது அப்படிங்கிறத வச்சு தான் அந்த கான்செப்ட் பண்ணோம். ஸோ ஆக்சுவலி 2 ஆப்ஷன் கொடுத்தேன், 2மே எடுத்துக்கிட்டாங்க. அப்படி தான் வந்துச்சு. ரொம்ப நன்றி ஜிப்ரான் சார்.